ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இதுவரை நாம் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் இந்த பகுதியின் 3ஆம் அதிகாரத்தின் விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. கடந்த பகுதியிலே சாலமோன் தன்னுடைய முதல் பணியாக திருக்கோவிலை கட்டுவதற்குண்டான உதவியை கேட்டு ஆளை அனுப்பி உதவியும் கிடைக்க பெற்று விட்டதை பார்க்கின்றோம். இப்பொழுது அதிகாரத்திலே அவர் என்ன செய்ய போகின்றார், இனியும் வேறு யாராவது உதவியை கேட்கின்றாரா அல்லது நிர்மாணிக்க இருக்கின்றாரா, என்ன செய்ய போகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆரம்ப இருக்கணும். தந்தை அவர்களே நன்றி. அழகான ஒரு முன்னுரையை கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த பகுதியிலிருந்து ஆலயம் கட்டும் பணியானது ஆரம்பமாகிறது. டன் 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 டான் என்று சொல்லியது போல் இது வரைக்கும் ப்ரிப்ரேஷனு, டைட்டில்ஸு, சாங்ஸு எல்லாம் ஓடி முடிஞ்சது. இப்போ முக்கியமாக இந்த ஆலயம் கட்டும் பணியானது ஆரம்பமாகிறது. ஆலயம் கட்டும் பணியில் ஆரம்பிகள் பல நுணுக்கமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய விவிலிய பேராசிரியர் ரோமையில் நான் படிக்கும்போது சொன்னது என்னால், இதனுடைய மூலமானது ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்டிலிருந்து எடுக்கப்பட்டதை போல, ப்ளூ பிரிண்டினுடைய செய்திகளை போல இருக்கிறது. சிலவை புரிந்தது போலவும் புரியாதது போலவும் இருக்கும். ஆனாலும் இவற்றுக்கிடையே நீங்கள் சொல்வது போல அடிக்கடி இறையியலை ஆசிரியர் சேர்த்துக்கொண்டே வருவதால் இந்த பகுதி இனிமை மிகுந்த பகுதியாக மாறுகிறது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. இப்போ நான் எருசலேம் ஆலயத்தை கட்டுதல் என்கின்ற ஒரு பயிலும் எருசலேம் ஆலயத்தை பற்றி ஒரு சின்ன விளக்க உரை சொல்ல ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட சதுரடி கொண்ட ஒரு நிலப்பரப்பு, 20,000 நிலப்பரப்பு. அதிலே அதை சுற்றிலும் சுற்றுச்சுவர் இருக்கிறது. அதற்கு முன்பாக உள்ள 3 பிரிவுகளாக ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று உலாம் என்று சொல்லப்படுகின்ற போர்ச் என்று சொல்வார்கள், என்ட்ரன்ஸ் என்று சொல்வார்கள், அவுட்டர் கோர்ட் என்று சொல்வார்கள், அல்லது உலாம் என்கின்ற எபிரேய மொழியிலே சொல்வார்கள், போர்ச் என்று சொல்வார்கள். அதில் பார்த்தோம்னாக்க நம்ம ஆலயத்தினுடைய வரைபடத்தை கூட நம்ம காமிக்கலாம். அதில் 2 தூண்கள் இருக்கும். யாசின், போவாஸ் என்கின்ற 2 தூண்கள் இருக்கும். அந்த 2 தூண்கள் எதையும் தாங்கி பிடிப்பதல்ல, அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான கேதுரு மரங்களிலான உயரமான ஒரு மரங்களினால் செய்யப்பட்டு அதன் மேலே தங்கத்தினால் இலையோடி போகின்ற அழகான ஒரு மகுடத்தை சூடி இருக்கிற அழகான 2 போர்கள் இருக்குது. அதே போலவே இந்த போர்ச் என்று சொல்லப்படுகிற உலாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே ஒரு வெண்கல கடல் என்று சொல்வார்கள், யாத்சேன் என்று சொல்வார்கள். அதில் என்னன்னாக்க ஒரு மிகப்பெரிய கொப்பரை இருக்கும். அந்த கொப்பரை வெளியிலிருந்து வருகிறவர்கள் ஆலயத்துக்குள்ளாக போகும்போது கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு துப்புரவு முறைமைப்படி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு உள்ளே போக வேண்டும் என்பதற்காக மோல்டன் சி என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்லும்போது மோல்டன் சி என்று சொல்வார்கள். அதில் தமிழில் வெண்கல கொப்பரை கடல் என்று செய்வார்கள். அப்போ அங்கே தனி செய்வார்கள். அதே போல வெளிப்புறத்தில் இந்த போர்ச்சில் உள்ளாமில் வெண்கல பலிப்பீடம் ஒன்று இருக்கும். அந்த வெண்கல பலிப்பீடத்திலே பலிப்பொருட்களை ஒப்பிடக்கூடிய வாய்ப்பும் வசதியும் அங்கே செய்யும். அது இல்லாமல் பெரிய ட்ரம்மு, கீழே வீடு, வண்டியில் அப்படி தள்ளிக்கிட்டே போவாங்க. தண்ணி கொண்டு ஊற்றுறதுக்கு, தண்ணி கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அது மாதிரி நிறைய ஒரு 10-15 இது இருக்கும். இதெல்லாம் வெளியே அவுட்டர் போர்ட்டில். அதுக்கப்புறம் ஹெக்கால் என்று சொல்லப்படுகின்ற புனித இடம். ஒரு சிலர் ஹெக்கால் என்று சொல்கிறார்கள், இன்னும் சிலர் கொதேஷ் என்று சொல்வார்கள், புனித இடம் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே ஆண்கள், அதுக்கப்புறம் குருக்கள், அதுக்கப்புறம் பள்ளி செலுத்துகிறவர்கள் என்று 3 வகையாக மக்கள் இருப்பார்கள். அந்த மிக புனிதமான இடமாக, பள்ளி செலுத்துவதற்கு தயாரிப்பு இடமாக, ஜெபிக்கின்ற இடமாக அந்த பகுதி இருக்கும்.
அதை தொடர்ந்து திரைச்சீலை இருக்கும். இந்த திரைச்சீலை வந்து மரத்தினாலோ இல்லை தடுப்பு சுவராகவோ அல்லாமல் ஒரு துணியினாலே தொங்கவிடப்பட்ட ஒரு திரைச்சீலை இருக்கும். திரைச்சீலைக்கு உள்புறமாக உடன்படிக்கையின் பேழை இருக்கும். ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்வார்கள். கொதேஷ் ஹா கொதேஷ் என்று சொல்வார்கள். உடன்படிக்கையின் பேழை இருக்கும். அந்த உடன்படிக்கையின் பேழையை ஆண்டிற்கு ஒரு முறை தலைமை குரு மட்டும் யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகின்ற பரிகார நாளிலே செம்மறின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு யூசோப்பினால் சென்று அந்த மெர்சி சீட் என்று சொல்லப்படுகிற இரக்கத்தின் தகடுகளின் மேல் தெளிப்பார். திரும்ப வந்து வெளியே வந்து மக்கள் மீது தெளிப்பார். ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே அதுவும் தலைமை குரு மட்டும் உள்ளே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அவ்வளவு மிக மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இந்த 3 அமைப்புகளை உள்ளடக்கியதுதான் எருசலேம் தேவாலயம். இந்த 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 அமைப்பை உள்ளடக்கி தான் சாலமோன் ஆலயத்தை கட்டுமான பணி செய்கின்றார். அதே போல ஆலயத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது ஆலயத்திற்கு பாதுகாப்பு, ஆலயத்தினுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் இருக்கும். அதே போலவே ஆலயத்தை சுற்றிலும் இருக்கின்ற இடத்துல குவார்டர்ஸ் மாதிரி குருக்கள் தங்குவதற்கான இடங்கள், லேவியர்கள் தங்குவதற்கான இடங்கள் அவைகளும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அமைந்ததுதான் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக அந்த ஆலயத்தினுடைய பகுதி அடங்கியிருந்தது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போவோம். முன்னாடி 2 தூண்கள், அவங்க தாத்தா பேர் வச்சிருக்காரு சாமி. போவாஸ் அவங்க தாத்தா பேர் வச்சிருக்கிறாரு. போவாஸ் யாசின் ரெண்டு பேரு. அந்த பேருக்கு என்ன அர்த்தம் யாரும் சொல்ல முடியாது. வந்து அந்த இது அந்த பேரு. அதே மாதிரி அந்த தூண்களுக்கு என்று எந்த விதமான ஆர்கிடெக்சரல் யூட்டிலிட்டி எதுவும் கிடையாது. அழகுக்காக எஸ்தட்டிக் யூட்டிலிட்டி என்று சொல்வார்கள். எஸ்தட்டிக்காக வச்சிருப்பாங்க. வெரி குட் சாமி. அப்போ அந்த வெண்கல தொட்டி 5 நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லுவாங்க சாமி. அதில் வந்து பெண்களும் இருப்பாங்க. பட் ஆண்கள், குருக்கள், தலைமை குரு, ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இதை அதை பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம் வந்து புற இனத்தாருக்குன்னு சொல்லிட்டு அதில் தான் இயேசு கிறிஸ்து இந்த விற்கிறப்பெல்லாம் விற்கிறத வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேசர் தூக்கி போட்டு சட்டை அடிச்சாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா சாமி. அந்த அதெல்லாம் போர்ச் இல்லை, அது போர்ச்சில் தான் வந்துக்கலாம் சாமி. ஸோ அது போர்ச்சு ப்ளஸ் விமன் உள்ள இப்ரே இதுல வந்து உலாம் ஹெக்கால் அவர் மட்டும் ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அதான் உலாம் 3 தான் வந்து ஜென்ட்ஸ், பார்ட்டி டிவிஷன்ஸ். ஜென்ட்ஸ், பிரீஸ்ட், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அவ்வளோதான் இல்லைங்களா சாமி. ஸோ மீதி எல்லாமே பின்னாடி தான். ஓகே ஓகே ஓகே. பெண்கள் புறயினத்தார் எல்லாமே பின்னாடி தான். இன்னொன்னு எனக்கு சாமி, நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. இயேசு வந்து மார்த்தாருடைய சகோதரி மரியாவை தன் காலடியில் அமர்ந்து புரட்சிகரமான செயல். அந்த காலத்துல பெண்கள் தோரா படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் வந்து குழந்தை தெரசம்மா 8ஆம் நூற்றாண்டு அவர்களே என்ன சொல்றாங்க, எப்ரேமும் கிரேக்கமும் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் எந்த அளவுக்கு நான் இன்னும் அதிகமாக இயேசுவை நேசித்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். திருச்சபையுடைய வரலாற்றில் வந்து அந்த யூதருடைய மரபுலும் சரி, பெண்களுக்கான அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் கொஞ்சம் ஒரு சில காலகட்டங்களிலே நடத்தியிருக்கிறார்கள். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். 3:1 வாசிப்போம். பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மொரியா மலை மேல் எபூசியராகிய ஓர்னானின் களத்தில் ஆண்டவருக்கு கோவில் எழுப்பத் தொடங்கினார். அந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார். தம் ஆட்சி 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடித்தளம் முற்கால அளவின்படி 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் கொண்டதாக இருந்தது. முகப்பில் இருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழ நீளமும் 120 முழ உயரமும் கொண்டதாக இருந்தது. சாலமோன் அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் வேய்ந்தார். கோவிலின் மையப்பகுதியை தேவதாரு மரப்பலகைகளால் மூடி அவற்றையும் பசும்பொன் தகட்டால் வேய்ந்தார். அதன் மேல் பேரீச்சை மரம், சங்கிலி ஆகியவற்றின் வேலைப்பாடுகள் பதிய பெற்றன. கோவில் தளத்தை விலையுயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார். பர்வாயிமிலிருந்து கொண்டு வரப்பெற்ற பொன்னே பயன்படுத்தப்பட்டது. கோவிலின் உத்திரங்கள், நிலைகள், சுவர்கள், கதவுகள் ஆகியவற்றை பொன் தொடர்களால் மூடினார். சுவர்களில் கெருபுகளை பதித்தார். பிறகு கோவிலின் திருத்துயகத்தை கட்டினார். அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழம், அதன் அகலம் 20 முழம். அதை ஏறத்தாழ 24 டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார்.
ஆணிகள் 570 கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். ஓகே. இப்போ வந்து நுணுக்கமான செய்திகளிலே 1-2 குறிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எபூசியரான ஓர்னானின் களத்தில் இவரை வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு முதல் குறிப்பேட்டில் நமக்கு நன்றாக தெரியும். தாவீது இவரை சந்தித்தார். இவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை அவரிடம் வாங்கினார். ஐயா, இந்த நிலமெல்லாம் உங்களது, சொத்தெல்லாம் உங்களது, எனக்கு ஏன் கேட்கின்ற போது, இல்லை இல்லை, நான் இலவசமாக பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆண்டுடைய பெயரால் நான் இந்த இடத்துல ஒரு பலிப்பீடம் கட்ட இருக்கிறேன். ஆகவே நீ வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இடத்தை கொடு என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். எபூசியன் ஆகிய ஓர்னானின் களத்திலே ஆண்டோருக்கு கோயில் எழுப்பினார். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து கடவுள் வந்து கட்டலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டும் சொல்லியிருந்தார். இப்போ வந்து 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து த தியாலஜி ஆஃப் கண்டினியூட்டி என்று சொல்வார்கள். தாவீது ஆரம்பித்து வைத்ததை சாலமோன் தொடர்ந்து செய்கிறார். அவர் இது இல்லை வேற இடம், இது இல்லை அந்த இடம் என்று போகவில்லை. தன் தந்தை எந்த இடத்தை தயார் செய்தாரோ அதே இடத்தை ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு மகனும் தொடர்ந்து செய்கிறார். இந்த கண்டினியூட்டி இருக்கிறது. தியாலஜி ஆஃப் கண்டினியூட்டி, கண்டினியூட்டி ஆஃப் ஹிஸ்டரி என்று இருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். அதனால இப்போ வந்து இந்த இடத்துல வந்து முழம் பத்தி பேசுறது இல்லைங்களா சாமி? இது இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் தெரியலங்களே. ஒன் கியூபிட். இப்போ வந்து 60 முழம் நீளம், 20 முழம் அகலம் என்று சொல்லும்போது மிக சிறிதாக நமக்கு இந்த காலகட்டத்திலே தெரியும். அந்த காலகட்டத்திலே மேலறை அமைத்து மேல் மாடி அமைத்து இருக்கும்போது மிக அகலமாக இருக்கும். அது மாதிரி கியூபிட் என்று சொல்லும்போது 120 சென்டிமீட்டர் வரும். 120 சென்டிமீட்டர் வரும். அது வந்து 2 வகையான கியூபிட் சொல்வார்கள். ஒன்று வந்து ஆர்டினரி கியூபிட், இன்னொரு கியூபிட் வந்து கிங்லி கியூபிட் சொல்வார்கள், ராஜ கியூபிட் சொல்வார்கள். அது சாதாரண ஒரு முழத்தை விட சற்று கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அதைத்தான் பயன்படுத்துவார்கள். அதுதான் வந்து வழக்கமாக வந்திருக்கும். அது வந்து 120 சென்டிமீட்டருக்கு மிச்சமாகவே இருக்கும். மிச்சமாக இருக்கும். 140-145 என்று ஒரு முழத்துக்கு கணக்கிடுவார்கள். அப்படிப்பட்ட வெள்ளத்தை தான் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று வீடியோ வல்லுநர்கள் சொல்லுவார்கள். முன்னாடி பண்ண முகப்பில் இருந்த மண்டபம், போர்ச்சு நான் சொன்னீங்களா, முகப்பில் இருந்த மண்டபம் கோயில் அகலத்தை போலவே 20 முழ நீளமும் 120 முழ உயரமும். அதாவது கோயில் இப்படி இருக்குது, அந்த போர்ச் வந்து அப்படி முன்னாடி உயரமா இருக்குது. கோயில் இருக்குது, உயரமான 2 போர்ட்டிகோ, அப்புறம் கோயில், அப்புறம் பின்னாடி வந்து இப்படி வந்து அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மெயின் ஸ்ட்ரக்சரு நம்ம வந்து நம்ம படம் காட்டும்போது விளக்கு உரநிலை படத்துக்கு காட்டுமோ அதே போல் இன்னொரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. பசும்பொன் தகட்டால் வைத்தார், உள்புறத்தையும் வெளிப்புறத்தையும் பசும்பொன் தேர்ந்ததால் வைத்தார். அப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம் சாமி, இப்போ பழங்காலத்தில் டப்பாலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மைசூர்லாம் போனோம்னாக்க அது வந்து வெண்கலத்திலேயோ அல்லது பித்தளையிலோ வந்து அந்த மரத்தகட்டிலே வந்து உள்ளே வேலைப்பாடு செஞ்சுருப்பாங்க. அந்த இன்லேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே கொடி மாதிரி, திராட்சை செடி மாதிரி அப்படி போடுவாங்க. அதே போல இவர் தங்கத்துல அந்த மர தூண்களும் சரி, மர கதவுகளும் சரி, தங்கத்திலேயே சங்கிலி அல்லது வந்து இன்னொரு மரங்கள்ல பேரிச்ச மரம், சங்கிலி ஆகிய மரங்கள். அதில் வந்து ஒரு சிலர் வந்து சங்கிலிங்க மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து மாதுளை மரங்கள் அழகா அப்படியே கொத்தா தொங்கி இருக்கிற மாதிரி அது மாதிரி கூட போட்டிருக்காங்க என்று ஒரு சில விளக்க உரை சொல்வார்கள். அப்புறமேட்டு வந்து பர்வாயுமிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொண்ணே பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா வந்து தங்கத்திலையும் வந்து உயர்ந்த தங்கம், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்ற மாதிரி பொண்ணெல்லாம் பார்வாயும் பொண்ணாகுமா என்று சொல்வார்கள். அப்போ அந்த பார்வாயும்லேருந்து பொண்ணே பயன்படுத்தப்பட்டது. உயர்ந்த தரமுள்ள, கலப்படம் இல்லாத, அதிக இது இல்லாத, மாசு இல்லாத அந்த பொண்ணை உயர்ந்த பொண்ணா பயன்படுத்தப்பட்டது என்று 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். கோவிலின் திருத்துயகத்தை கட்டினார். அந்த கோயிலின் திருத்துயகம் என்பது போர்ச்சு வந்து உள்ளாம், இந்த ஹெக்காலுக்கு அப்புறம் உள்ள கொதேஷ் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அந்த பகுதியை இப்படி வாசிப்போமே. அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல 20 முழம், அதன் அகலம் 20 முழம்,
அதை ஏறத்தாழ 24 டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார். ஆணிகள் 570 கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். இப்போ வந்து அந்த கோயிலினுடைய திருத்தூயகத்தை கட்டினார். ரொம்ப 20 முழம் 20 முழம் அகலமும் நீளமும் 20 முழம் சதுரமான ஒரு இடம். அதில் வந்து 24 டன் நிறையுள்ள, அதாவது வந்து 600 தாலந்து என்று சொல்கிறார்கள். 600 தாலந்து என்று சொல்கிறார்கள். டன் பொன் தகடுகளால் மூடினார். ஃபுல்லாக கோல்டன் கோல்டு அப்படின்னு வச்சு முடிக்கிறாங்க. அப்புறமேட்டு ஆணிகள் 570 கிராம் நிறையுள்ள பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவற்றை பொன்னால் மூடினார். இப்போ இந்த திருத்தூயகம் இருக்கு இல்லைங்களா, திருத்தூயகத்தில் வந்து உடன்படிக்கையின் பெட்டி பேடை வைக்கிறாங்க. அதை பற்றிய செய்திகளை 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். திருத்தூயகத்தில் 2 கெருபுகளின் உருவங்களை செய்து வைத்து அவற்றை பொன் தகட்டால் வேய்ந்தார். அவற்றின் இறக்கைகள் மொத்த நீளம் 20 முழம், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அது கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையின் நீளமும் 5 முழம். அது மற்றொரு கெருபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. அவ்வாறே 2வது கெருபின் அளவும், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அவ்விறக்கை கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையும் 5 முழமே. அது மற்றொரு கெருபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. இவ்வாறு அகன்று விரிந்திருந்த அந்த கெருபுகளுடைய இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம். அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன. அவை கோவிலின் மையப்பகுதியை நோக்கிய வண்ணமாய் இருந்தன. நீலம், ஊதா, கருஞ்சிவப்பு நூல்களினாலும் மெல்லிய சணல் நூலினாலும் ஒரு திரையை சாலமோன் நெய்யச் செய்தார். அதில் கெருபுகளின் உருவங்கள் பின்னப்பெற்றிருந்தன. கோவிலுக்கு முன்பாக 35 முழம் உயரமான 2 தூண்களை செய்தார். நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து ஹெக்கால் பார்த்துட்டோம். இப்போ வந்து திருத்தூயகம் பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து பொன் தகட்டால் வேய்ந்தார் என்று சொல்வார்கள். வந்து மெயினாக வந்து என்ன சொன்னமே, இந்த உடன்படிக்கையின் பேடையில் வந்து 2 கெருபுகள் இருக்கும். அந்த கெருபுகள் வந்து என்னுடைய உடம்பு மூடிக்கிட்டு கால்களை மூடிக்கொண்டு இருக்கும். கால்களை மூடிக்கொண்டு அந்த ரக்கையில் அப்போ வந்து அந்த தகடுகளின் மேல் தான் வந்து தலைமை குரு வந்து இரத்த துளிகளை தெளித்து விட்டு ஆண்டுக்கு ஒரு முறை பரிகார பலியை நிறைவேற்றி விட்டு மக்கள் மேல் தெளித்து மக்களின் பாவ பரிகாரத்துக்கான பலியை ஒப்பு கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அகன்று விரிந்திருந்த கெருப்புகளுடைய ரக்கையில் மொத்தம் 20 முழம் என்பது மூலமாக சில சமயத்தில் 20 முழம்னாக்க எப்படி சாமி, அந்த அறைக்கே வந்து 20 முழம் தான் இல்லைங்களா? அது அருகே 20 முழம் தான். 20 முழத்து எவ்வளோ நீளம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் வந்து நம்ம அதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கணக்கெடுத்து ஒரு எந்த அளவில் அவர்கள் 20 முழம் என்று சொல்கிறார்களோ என்று நம்ம கரெக்டாக கணக்கெடு. நான் சொன்னேன் இப்போ வந்து கியூபிட் வந்து 2 வகையான கியூபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அதே போல் அந்த முழத்தையும் எப்படி கணக்கிட நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் வந்து சிவப்பு நூலினாலும் மெல்லிய சணல் நூலினாலும் திரைச்சீலையை சாலமோன் நெய்ய செய்தார். இப்போ வந்து நான் தான் சொன்னேன்ல, அந்த ஹெக்காலுக்கும் ஹோலி ஆஃப் ஹோலிஸ்க்கும் அந்த நடுப்பகுதிக்கும் இறுதி பகுதிக்கும் வந்து இடையே வந்து மரசுவரோ அல்லது வந்து கல் சுவரோ கிடையாது. மாறாக ஒரு திரைச்சீலை தான் இருக்குது. அந்த திரைச்சீலை வந்து உள்ளக்கிறது வெளியே தெரியக்கூடாது, வெளியேக்கிறது உள்ள தெரியக்கூடாது. அதற்காக அந்த சன்னல் பட்டுனால பதிஞ்சு அந்த கெருபு ஒன்று எல்லாம் வரைஞ்சி அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது டெக்கரேஷனாகவும் இருக்கும், ஹிடன் திங்ஸாக இருக்கும். நம்ம சீத்துருவா இருக்காம இல்லாமல் இருக்கும், நம்ம பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு முன்பாக பார்க்க போகிறோம். இப்போ நடுப்பகுதியை பார்த்துட்டோம், கடைசி பார்த்துட்டோம், முன்பகுதியை பார்க்க போகிறோம். கோவிலுக்கு முன்பாக 25 முழம் உயரமான 2 தூண்களை செய்தார். அவற்றின் உச்சியில் இருந்த போதிகைகளின் உயரம் 5 முழம். கழுத்தாணி போன்ற சங்கிலிகளை செய்து தூண்களின் போதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார். மேலும் 100 மாதுளம்பழ வடிவங்களை செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார். அந்த தூண்களை கோவிலின் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார். வலப்பக்கத்து தூணுக்கு யாக்கீன் என்றும் இடப்பக்கத்து தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார். இப்போ நம்ம இந்த பகுதியை தான் ஃபர்ஸ்ட் முன்பாக நான் விளக்கி சொன்னேன். இந்த போர்ச் என்று சொல்லப்படுகின்ற உலாம் ULLAM உலாம் என்று சொல்லப்படுகிற எபிரேய சொல்லுக்கு இந்த பகுதியில் வருவது. இந்த பகுதியில் நாம் ஏற்கனவே சொன்னது போல நாம் பார்க்கின்ற ஒரு சின்ன செய்தி வந்து
2 மரம் தான், 2 தூண் கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு 2 பெரிய தூண் இருக்குது. 2 பெரிய தூண் இருக்குது. அந்த பெரிய தூணில் வந்து மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பழங்களுடைய கனிகளை அப்படியே வந்து கனிகளாக தங்கத்தில் செஞ்சு அப்படி தொங்க விட்டு அழகு பார்த்துக்கிறார். சிலதில் வந்து அப்படி இதில் மரத்துலேயே வணைஞ்சிருக்கிறார், வணைஞ்சிருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப அழகாக கேட்கறதுக்கே இனிமையாக இருக்குது. பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ இதாக இருக்குது. தங்கத்தினால் இல்லையோடையப்பட்ட ஒரு மரமும் அந்த மரத்தூணும் இருக்கும்போது அது இன்னும் ரொம்ப வனப்பாக இருந்திருக்கும். அதுவும் அதோட பாலிஷ் பண்ணி அதை அழகு பண்ணி மக்களோட அதான் சொல்லுவாங்க. திருப்படம் 48 சொல்லும்போது, எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோட ஆர்ப்பரிப்போடு நான் ஆலயத்தை சுற்றி வந்தேனே, இப்பொழுது இந்த காடுகளில் அலைந்து திரிகிறேனே, எங்குதான் இறைவனை என்றுதான் இறைவனை காண்பேனோ என்று அவர் பாடுவார். அந்த ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய ஏக்கம் அவருக்காக ரொம்ப தவிப்போடு இருக்கும். அதே போல தான் வந்து கலைமான் நீரோடை ஆர்வமாய் தேடுவது போல, ஆண்டவரே உம்முடைய ஆலய முற்றங்களுக்காக நிறைய காத்து கிடக்கிறது என்று அவர் திருப்படலாசை பாடுகின்றார். இந்த இவ்வளோ அழகு, இவ்வளோ வனப்பு, இவ்வளோ செழுமை, இவ்வளோ டெக்கரேஷனு, இவ்வளோ பியூட்டி, இவ்வளோ வந்து எலகன்ஸு, இதெல்லாம் பார்த்து தான் வந்து மக்கள் வந்து அப்படியே மயங்கி போயிருப்பார்கள். ஒரு முறை அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து போனார்கள் என்றால் சாகும் வரைக்கும் அதை பற்றி எண்ணத்தோடையே வாழ்வார்கள். அதுதான் அவருடைய அடிப்படை எண்ணம். அவ்வளவு அழகு, ஒளிமயமான அழகு. அதுவும் அந்த ஈவினிங்ல மார்னிங்ல இந்த கோல்டு மேல சன்லைட் படுறப்போ அது இன்னும் ஜொலிக்கும் பாருங்களேன், இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க. அதான். ஆமா. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் நிலைநாட்டுகிறார். யாக்கின் அது வந்து போவாஸ் என்பது ஆண்டவரின் ஆற்றல் என்று 2 பேருக்கு பெயரிடுகிறார். அந்த 2 பெயரே வந்து நம்முடைய வல்லமை. ஆண்டவர் நிலைநாட்டினார். கோதேஷ் என்கின்ற 3 பகுதியில் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய புனிதம் பற்றிய ஒரு தன்மையை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஒன்று,